வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலிலே குறித்த வரவு செலவு திட்டத்திலே எவ்வாறான சாதகங்கள் பாதகங்கள் இருக்கின்றன என்று அறிந்து கொள்வதற்காக பிரபல பொருளியல் ஆய்வாளர் திரு அகிலன் கதிர்காமர் அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தற்போது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறான சாதக பாதகங்கள் இருக்கின்றது, அதை உங்களுடைய பார்வையிலே? இந்த முறையான வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான விஷயம் கல்வி சம்பந்தமான ஒதுக்கீடு. உங்களுக்கு தெரியும், ஒரு 4 வருஷத்துக்கு முன்பு பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய போராட்டத்தின் காரணமாக இலங்கையில் கல்வி நெருக்கடிக்கு பதிலாக அரசாங்கம் மொத்த உற்பத்தியின் 6% அரசாங்க முதலீடுகாக தேவை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை கடந்த எலெக்ஷனிலும் அவர்கள் ஆதரித்த காரணமாக இந்த முறை அதில் ஒரு பாரியொரு வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்குது. அந்த முதலீடில், அதாவது போன வருடம் மொத்த உற்பத்தியில் 2% இருந்த கல்விக்கான ஒதுக்கீடு இந்த வருடம் 3.7% அதிகரித்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன், கடந்த பல வருடங்களாக இலங்கையுடைய வரவு செலவு திட்ட வரலாற்றை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் பாதுகாப்புக்குத்தான் அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த வருடம்தான் சற்று வித்தியாசமாக கல்விக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். அப்படித்தான். மற்றது ஆனால் இந்த முறை இருக்கும் பாதமான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒன்று ஊழியர்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் சம்பந்தமான சவால்கள், சீர்திருத்தம். ஆனால் அதனூடாக ஒரு விதத்தில் தொழிலாளர்கள் பாதிக்கப்படலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. அதே சமயம் காணி சம்பந்தமான விஷயங்களிலும் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றார்கள். அதை பற்றி நான் கூட விளக்கமாக சொல்லலாம். மற்றது போன அரசாங்கமும் அதே மாதிரி தான் இந்த அரசாங்கமும் நிதிமயமாக்கல், ஃபைனான்ஷியலைசேஷன் என்று சொல்வோம், அதை முன்னெடுக்கின்றார்கள். அதனுடன் தொடர்புபட்டு நகரப்புறமயமாக்கல், இந்த 2 கொள்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனால் உண்மையில் ஒரு சமூகத்தில் இருக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கும் மக்களுக்கு எந்த விதத்தில் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு சாதகமாக இருக்கும் என்ற பற்றிய கேள்விகள் இருக்கின்றது. அந்த தொழிலாளர் சீர்திருத்தம் பற்றி அண்மை காலமாக பேசப்பட்டு வருகிறது. அண்மையிலே வரவு செலவு திட்டத்தில் கூட நிதியமைச்சர் தொடர்பிலே மேலோட்டமாக பேசியிருந்தார். இந்த நீங்களும் இப்பொழுது சொல்கின்றீர்கள் தொழிலாளர் சீர்திருத்தம் தொழிலாளர்களை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடும் என்று. எந்த வகையிலே பாதிக்கக்கூடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முதலாவதாக, ஏற்கனவே இலங்கை எடுத்து பார்க்கும் பொழுது கூடுதலான தொழிலாளர்களுக்கு நிரந்தர வேலைகள் இல்லை. அவர்கள் தொடர்ந்து ஒரு ப்ரிகேரியஸ் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது தொடர்ந்தும் ஒரு கான்ட்ராக்ட் இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். தற்போது எங்கள் சட்ட ரீதியாக ஒரு 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 தொழிலாளி 6 மாதம் ஒரு இடத்தில் வேலை செய்தால் அவருக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதை இப்படி இருக்கிற நிலைமையிலிருந்து கூட 1 வருஷமாக அதிகரித்திருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். மற்றும்படி இந்த தொழிலாளர்களுடைய உரிமை சம்பந்தமான சீர்திருத்தத்தினூடாக அவர்கள் ஒரு வேலையிலிருந்து நீக்கப்படலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் முன்கொண்டு வரலாம். இவைகள் பற்றி தொழிலாளர்களை தொழில் வழங்குனர் விரும்பிய நேரத்தில் வேலையிலே இருந்து நீக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் வருகின்றது. சீர்திருத்தம் அவ்வாறான சூழல் ஏற்படலாம். முழுமையாக எங்களுக்கு இன்னும் இந்த சீர்திருத்தங்கள் பற்றிய தகவல்கள் வரவில்லை. ஆனால் இதை அவர்களுடைய முக்கியமான கொள்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள். இதுவும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அதாவது ஒரு விதத்தில் 2010ஆம் ஆண்டுக்கு பின் வந்த பொருளாதார கொள்கைகள் இலங்கையுடைய பொருளாதாரத்தை ஒரு பாரிய அளவில் மாற்றியுள்ளன. அதாவது முதலாவதாக 77ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திறந்த பொருளாதார திட்டத்தின் ஊடாக வந்த மாற்றங்கள். ஆனால் அந்த முழுமையான ஒரு பாரிய மாற்றம் வருவதற்கு யுத்தத்தின் காரணத்தால் அது சாத்தியமாக இருக்கவில்லை. 2010ஆம் ஆண்டுக்கு பின்புதான் ராஜபக்ச அரசாங்கம் இந்த நிதிமயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கலினூடாக இங்கே ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரியான கொள்கைகளை தான் இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கப் போகின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சி வரலாற்றில் பார்க்கும் பொழுது எப்பவும் ஒரு வலதுசாரி ஒரு கட்சியாக இருக்கிறது, சிந்தனையுடைய ஒரு கட்சி முதலாளித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆகவே அந்த ராஜபக்ச அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை திட்டத்துக்கு அப்பால் இந்த சுதந்திர வர்த்தக கொள்கைகளையும்
முன்னெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அங்குதான் நிதிமயமாக்கலுக்கு அப்பால் இந்த தொழிலாளர்களுடைய சீர்திருத்தங்கள், மற்றது காணியுடைய சீர்திருத்தங்கள், மற்றது வரிகளுடைய சீர்திருத்தங்கள், இவைகள் எல்லாம் உள்ளடங்கிய இலங்கையில் ஒரு பாரிய மாற்றம் வரும் வாய்ப்பு உண்டு. அதே சமயம் இலங்கையுடைய பொருளாதாரத்தை நாங்கள் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தாலும் இது அந்த அரசாங்கத்துடைய கொள்கைகள் மட்டும் தங்கி இருப்பது இல்லை. எப்பவும் சர்வதேச பொருளாதார சக்திகள் தாக்கங்களினாலும் பாரிய அளவு தாக்கம் ஏற்படும். அதை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி நிலைமை உண்டு. ஏனென்றால் சர்வதேச ரீதியாக இவ்வளவு காலமும் மூலதனம் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடையும் நாடுகள் நோக்கி வந்திருந்த பொழுது தற்போது அந்த சர்வதேச மூலதனம் மேற்கு நாடுகள், அதுவும் அமெரிக்காவுக்கு திரும்பும் ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவில் அவர்களுடைய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அதிகரிக்கும் காரணமாக மூலதனம் அங்கு திரும்பும் ஒரு சூழ்நிலை உண்டு. ஆகவே இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த மூலதனங்கள் அமெரிக்காவினுடைய வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இலக்காக கொண்டு அந்த நாடுகள் நோக்கி திரும்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதற்காக. இருந்தாலும் அமெரிக்காவுடன் ஒப்பிடுகின்ற போது இலங்கை போன்ற நாடுகளிலே தான் மனித வளங்கள் தாராளமாக குறைந்த விலையிலே இருக்கின்றது. இந்த சூழலிலே முதலீட்டாளர்கள் அல்ல உற்பத்தியாளர்கள் அமெரிக்காவை விட இலங்கை போன்ற நாடுகளை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆம், அப்படி இருந்த பொழுதும் இப்போ தற்போதைய அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கைகள் எடுத்து பார்ப்போமானால் உண்மையில் எந்தளவுக்கு அவர்கள் தொழிற்சாலைகளை கட்டியெழுப்பி இங்கிருக்கும் மனித வளங்களை பாவித்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போகிறார்களா, அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற நான் சொன்ன மாதிரி உண்மையிலே இலங்கையுடைய பொருளாதாரம் தற்போது ஓடிக்கொண்டிருப்பது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை வச்சு கொண்டிருந்தான். அதான் இந்த நகரமயமாக்கல் மிக முக்கியமாக இருக்கின்றது. அது இலங்கையாக இருந்தாலும் அப்படித்தான், சிங்கப்பூராக இருந்தாலும் அப்படித்தான். இந்த கடந்த 20-30 வருடங்களாக கூடுதலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்களில் தான் சர்வதேச மூலதனம் அதனூடாக அதிக லாபத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நிலைமை உண்டு. ஆகவே இந்த அரசாங்கம் கூடுதலாக இந்த நிலம் சம்பந்தமாக இந்த நகரமயமாக்கல் சம்பந்தமான கொள்கையை தான் முன்வைத்திருக்கிறார்களே ஒழிய வேலைவாய்ப்புகளை திரட்டும் திட்டங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் பெரிதாக பார்க்கக்கூடியாமல் இருக்கின்றது. முதலீடுகள் தொடர்பிலே பெரிதாக பேசப்படவில்லை. ஆகவே தொடர்ந்தும் இலங்கையுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் சென்று வேலை செய்யும் இந்த மற்றது அப்படிப்பட்ட இப்போ ஆண்களும் வேறு வெல்டிங் வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகிறார்கள். நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய மொத்த உற்பத்தி வருமானத்திலே 2வது இடத்தில் இருப்பது இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்கின்றவர்கள். எங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ், அதாவது வெளிநாட்டு வருமானத்தை எடுத்து பார்க்கும்போது அதான் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அதில் ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. எங்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனையை எடுத்து பார்க்கும் பொழுது கூட அதிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் முக்கியம். ஆனால் அந்த மாற்றத்துடன் இலங்கையில் தொழிற்சாலைகளூடாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஒரு கைத்தொழில் கொள்கையினூடாக வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதை நாங்கள் பெருசாக இந்த வரவு செலவு திட்டம், ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்திலே வவுனியாவிலே ஒரு இண்டஸ்ட்ரியல் சோன் கைத்தொழில் வலயம் ஒன்று உருவாக்குவது பற்றி முன்மொழிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது ஒடுசுதானில் ஒரு ஓட்டு தொழிற்சாலை ஒன்று செய்யப்பட்டது. ஆனால் அவை இலங்கையுடைய தேவை அல்லது இங்கே இருக்கின்ற மனித வளத்துடன் ஒப்பிடும்போது போதுமானதாக இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட திட்டங்களை அவர்கள் முன்வைப்பார்களா? ஏனென்றால் இப்போ வடகிழக்கு எடுத்து பார்ப்போமானால் கூட விவசாயம், கடல் தொழில் ரெண்டும் ஒரு நெருக்கடி நிலைமையில் தான் உண்டு. ஆகவே வடக்கை பொறுத்தவரையில் சிறு கைத்தொழில் திட்டங்கள், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் என்று கூறுவோம், அதனூடாகத்தான் இப்போ ஒரு 50 பேர் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியதான திட்டங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை. இந்த நீங்கள் வடக்கு கிழக்கு விவசாயம், மீன்பிடி என்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இந்த வரவு செலவு திட்டத்திலே விவசாயிகளுக்கு பாரிய நன்மை கிடைத்திருப்பதாக சில விமர்சனங்கள், கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு 2 முக்கியமான விஷயம் இந்த விவசாயிகளுக்கான
ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அவர்களுடைய உற்பத்தி செய்த பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான சில திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது முக்கியம் என்றால் இல்லாவிட்டால் அவர்கள் உடனடியாகவே அந்த பொருட்களை விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். களஞ்சியப்படுத்தல் வசதி இல்லாதபடியால் தான் வெங்காயம், பல வகைகள் போன்ற பொருட்களுக்கு விவசாயிகள் உரிய பலனை பெற முடியாமல் இருக்கின்றது. உரிய விலையை செலுத்த முடியாமல் நுகர்வோர் அல்லது மொத்த வியாபாரிகள் கேட்கின்ற விலைக்கு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதே சமயம் அரசாங்கம் சில விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு ஒரு ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸ் விலை நிர்ணயம் முன்வைத்திருக்கின்றார்கள். இவைகள் வரவேற்கத்தக்கையான கொள்கைகள். அதே சமயம் இந்த நெல் உற்பத்தியை பொறுத்தவரையில் அந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு காலமும் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு உரத்துக்கான சப்சிடி, ஒரு சலுகை முன்வைக்கப்பட்டது. அதான் மிக மானிய உரம் வழங்கப்பட்டு வந்தது கடந்த காலங்களிலே. அதான் மிக முக்கியமான ஒரு சலுகையாக இருந்தது விவசாயிகளுக்கு. அதை எதிர்காலத்தில் அடுத்த வருஷத்திலிருந்து அப்படி உரமாக கொடுக்காமல், உரத்துக்கான ஒரு சலுகையாக கொடுக்காமல் ஒரு கேஷ் கிராண்ட் 25,000 ரூபாய் ஒரு ஹெக்டேர் காணியை விவசாயம் செய்யும் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதாக கூறியிருக்கிறார். இதுவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது விவசாயமாக இருந்தாலும் சரி, கடத்தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பாரிய திட்டம் இருப்பதாக தெரியவில்லை. களஞ்சியப்படுத்தல் நினைக்கின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்திலும் கிளிநொச்சி, வவுனியா உட்பட சில பகுதிகளில் களஞ்சிய சாலைகளை உருவாக்குவது மற்றும் மன்னாரில் அமைக்கப்பட்டு வருகின்ற களஞ்சிய சாலையை விரைவுபடுத்துவது போன்ற செயற்திட்டங்களுக்காக முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை எவ்வாறு விரைவுபடுத்தலாம், களஞ்சிய வசதி என்னும்போது அதை எவ்வாறு வினைத்திறன் மிக்கதாக ஆக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்போ தற்போது இப்படிப்பட்ட விவசாய சமூகங்கள் இருக்கிற பிரச்சனைகளால் முதலீடினூடாக நாங்கள் வேல்யூ அடிஷன் என்று கூறுவோம். அதாவது இப்போ மீனுடைய உற்பத்தியாக இருந்தால் அதை வந்து எப்படி ஒரு கேன்ட் பண்ணி டின் ஃபிஷ் ஆக மாற்றுறது, அல்லது பழங்களாக இருந்தால் அதை ஒரு ஜேமாக மாற்றுறது, அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சிறு கைத்தொழில் நிலையங்களும் தேவையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட திட்டங்களுக்கான முதலீடு தேவைப்படுகின்றன. ஆனால் அவைகளை பெரிதாக இந்த வரவு செலவு திட்டத்தில் களஞ்சியப்படுத்தி வைப்பதை விட இவ்வாறான மாற்றுத் திட்டங்களை ஊக்குவிப்பதனூடாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். மற்றது வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அப்படி ஒரு சந்தையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இந்த புதிதாக வந்த அரசாங்கம் வந்து சிறுபான்மை மக்கள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு பாரிய பொருளாதார திட்டத்தை முன்வைப்பார்கள். என்றால் 30 வருடங்களாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு. ஆனால் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது வந்து இது ஒரு விதத்தில் ஒரு பெரிய திட்டம் தான். 14 பில்லியனுக்கான வடக்கு மாகாணத்துக்கு 14 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து அந்த மீள்குடியேற்றத்துக்கு, அதாவது 20,000 வீடுகள் மன்னாரிலும் முல்லைத்தீவிலும், மற்றது சில துறைமுகங்கள், கடற்தொழிலுக்கான துறைமுகங்கள், காரைநகர், வல்வெட்டித்துறை போன்ற இடங்களில் கட்டுவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதிலும் பார்க்க பெரிய ஒரு திட்டம் தேவைப்படுகின்றது. வடமாகாண சபையை பொறுத்தவரையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் உண்மையில் வந்து இந்த மாகாண சபைகளுக்கான மொத்தமான ஒதுக்கீடு குறைந்திருக்கின்றது 9 மாகாணங்களையும் எடுத்து பார்த்தால். ஆனால் வடமாகாண சபைக்கு 20 பில்லியன், போன வருடம் 20 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது, இந்த வருடம் 29 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதால் பாரிய ஒரு மாற்றம் வரமாட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மொத்த செலவை, அரசாங்கத்துடைய மொத்த செலவை எடுத்து பார்க்கும் பொழுது அது வந்து 2,000 பில்லியன். அதில் எங்களுடைய மாகாணத்துக்கு 29 பில்லியன் தான் வழங்கப்படுகிறது. மாகாண சபை 1000 பில்லியனில் 29 பில்லியன்கள்லாம் வழங்கப்படுகின்றது. இருந்தாலும் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகின்ற போது கொஞ்சம் சற்று அதிகமான தொகையாக இருக்கின்றது. இது வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய இலங்கையிலுடைய அதிகார பரவலாக்கள் ஆன இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக நாங்கள் கருதலாம். தனிநபர் வரி, வருமான வரி கடந்த காலங்களிலே மாதாந்தம் ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் பெறுபவர் கூட வருமான வரி கட்ட வேண்டிய தேவை இருந்தது. இப்பொழுது ஒரு மாதாந்தம் 2 லட்சம் வரை சம்பளம் பெறுபவர்கள் கூட அந்த வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறான மாற்றத்தை
சமூகத்தில் ஏற்படுத்தும் நினைக்கின்றீர்கள்? இவர்கள் இந்த புதிய அரசாங்கம் என்ன கூறுகிறான வரிகள் பொறுத்தவரையில் இதை ஒரு சிம்பிளான ப்ராசஸாக மாற்றுவதாக, அதாவது பலவிதமான வரிகள் இல்லாமல் உதாரணமாக இப்படிப்பட்ட வருமான சம்பந்தமான வரிகளை 2 விதமான வரிகளாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த சிம்பிள் ப்ராசஸின் ஊடாக கூடுதலான உண்மையிலே வரியை கட்ட வேண்டிய ஆக்கள் கூட கட்டாத நிலைமை தான் இலங்கையில் இருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 லட்சத்துக்கு குறைந்த மக்களுடைய வரிகளை எடுக்காவிட்டாலும் அதுக்கு மேலான மக்களுடைய வரிகளை கூட்டுவதுடன் அந்த டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொல்வோம், அதாவது அந்த வரிகளை எல்லாரிடமிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான திட்டத்தை கொண்டு வருவதாக கூறுகிறார்கள். மற்றது இந்த ஆல்கோஹால், உண்மையில் இலங்கையில் வர வரிகளை எடுத்து பார்க்கும்பொழுது ஆல்கோஹாலின் ஊடாக 100 பில்லியனுக்கு மேற்பட்ட வரி செலுத்தப்படுகின்றது. ஆனால் அதை சரியாக நடைமுறையில் கொண்டு வந்தால் அதை 2 மடங்கு ஆக்கலாம் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட வரி சம்பந்தமான திட்டங்கள் பல முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையில் இதனூடாக அடுத்த வருடம் அவர்கள் எங்களுடைய நாட்டுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் ஒரு கடனாளியாகத்தான் இருக்கின்றது சர்வதேச நிதி நிறுவனங்களுக்கும். ஏன்னு சொன்னால் நான் நினைக்கின்றேன் தற்போதைய வரவு செலவு திட்டம் கூட மொத்த உள்நாட்டு வருமானத்தை விட பல மடங்கு அதிகமான இலக்கைத்தான் தங்களுடைய செலவு திட்டத்துக்கு நிர்ணயித்திருக்கின்றது. பல மடங்குன்னு கூற முடியாது, ஒரு 40-50 வீதம் 50 வீதமான இது மேலதிகமாக இருக்கின்றது. அந்த 40-50 வீதம் அன்னளவாக 40-50 வீதம் மேலதிகமாக இருக்கிற துண்டு விழுந்தொகை என்று சொல்வார்கள். அதை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதை நீங்கள் என்பதை விட எவ்வாறு நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கின்றது? சில பொருளியாளர்கள் கூறுவார்கள் இந்த அரசாங்கமும் அதை பற்றி யோசிக்கலாம், அதாவது எங்களுடைய அரசாங்க ஊழியர்களை குறைப்பதனூடாக அந்த செலவு குறையலாம் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரையில் உண்மையில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த வரிகளை அதிகரிக்க வேண்டும், அரசாங்கத்துடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது அரசாங்கத்துடைய வருமானம் எங்களுடைய மொத்த உற்பத்தியில் ஒரு 15 வீதமாகத்தான் இருக்கின்றது, ஒரு 14-15 வீதமாக இருக்கின்றது. நாங்கள் வேறு பல நாடுகளை எடுத்து பார்ப்போமானால் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, மலேசியா போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, அது 30-40 வீதமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வருமானம் இருந்தால்தான் இந்த இலவச கல்வியாக இருந்தாலும் சரி, இலவச சுகாதாரமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்தும் இந்த நாடு எங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பொதுவான ஒரு விமர்சனம் இருக்கின்றது, வரவு செலவு திட்டங்களிலே பெருமளவான நிதி பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுகின்றது. கடந்த காலங்களிலே ஒரு யுத்தம் நடைபெற்ற காலத்திலே பாதுகாப்புக்கு பெருமளவு நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் தற்போது யுத்தம் முடிவடைந்து ஒரு சமாதானமான சூழலிலே இந்தளவு பெரிய நிதி பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியிடம் இருக்கின்றது. தற்போது நீங்கள் சொல்வது போன்று இந்த வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்பை விட கல்விக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்புக்கு நான் நினைக்கின்றேன் 350 பில்லியன் 305 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது தேவைதானா அல்லது குறைக்கலாம் என்ற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில். நீங்கள் அதை குறைப்பதற்கான வழிவகைகள் இருக்கின்றதா? போன வருடம் பாதுகாப்பு அமைச்சுக்காக 290 பில்லியன் ஒதுக்கியிருந்தார்கள். அப்போ இந்த வருஷம் அதிலும் பார்க்க 15 பில்லியன் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் என்ன பிரச்சனை என்றால் அந்த 305 பில்லியனுள் கிட்டத்தட்ட 260 பில்லியன் அந்த ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வோம், மீண்டும் செலவு, அதாவது கூடுதலாக இராணுவருடைய சம்பளம் அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய பராமரிப்பு அவர்களுடைய கட்டிடங்களை தொடர்ந்தும் பராமரிப்பு செலவுகள், அவர்களுடைய சம்பளம் போன்றவற்றை. ஆகவே உண்மையில் இந்த யுத்தத்துக்கு பின்பு இந்தளவு பெரிய ஒரு இராணுவம் பாதுகாப்பு அமைச்சு இந்த நாட்டுக்கு தேவையில்லை. ஆனால் அதை மாற்றுவதாக இருந்தால் ஒரு டீமிலிட்டரைசேஷன் டீகமிஷனிங் திட்டம் ஒன்று தேவை இருக்கின்றது. ஒரு டீமிலிட்டரைசேஷன் கொள்கை தேவையாக இருக்கின்றது. ஆனால் அது ஒரு இலங்கையில் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு அரசியல் விஷயமாக இருக்கின்றது. ஒரு அரசாங்கமும் அதை முன்னெடுக்க தயாராக இல்லை. ஆகவே இதில் நிச்சயமாக ஒரு மாற்றம் தேவை. ஆனால் அதற்கான ஒரு அரசியல் புலம் தேவையாக இருக்கின்றது. அது அரசியல் தெளிவு தேவைப்படுகின்ற மக்களுக்கு
அரசியல் தெளிவு ஏற்படுத்த வேண்டும். இப்போ வேறு நாடுகள் எடுத்து பார்த்தோம், அமெரிக்காவை கூட எடுத்து பார்த்தோம் என்றால் 2வது உலக யுத்தத்துக்கு பின்பு அவர்களுடைய இராணுவம் மிகவும் பெரிதாக இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து வேறு வேலைகளுக்கு மாற்றி அனுப்ப மாதிரியான திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள். அது ஒரு கொள்கையாக இருந்தது. அப்படியான ஒரு கொள்கையும் தேவைப்படுகின்றது. ஆனால் இது ஒரு சிக்கலான ஒரு அரசியல் விஷயமாகத்தான் இங்கு பார்க்கப்படுவதனால் எந்த அரசாங்கமும் அந்த விடயத்திலே கை வைப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றது. இறுதியாக என்னவென்று கதை கேட்க வேண்டும் என்றால், வடக்கு கிழக்கு கடந்த 30 நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள், அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு அங்கே பார்த்தீர்கள் என்றால் விதவைகள் இருக்கின்றார்கள், பெண்கள் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றது, வலு அங்கவீனமற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்றெல்லாம் ஏராளமானவர்கள் இருக்கின்றார். அவர்களுடைய அபிவிருத்தி அவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே எந்தவித கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதை என்ன செய்திருக்கலாம் என்று உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது? இப்பொழுது நாங்கள் அந்த வடமாகாண சபைக்கான ஒதுக்கீடு அந்த 29 பில்லியனை எடுத்து பார்ப்போமானால் அதில் 3 முக்கியமான விஷயங்கள் வந்து அதில் 2 பில்லியன் வந்து ப்ரொவின்ஷியல் ரோட்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 2 பில்லியன் 2 பில்லியன். அதே சமயம் இரிகேஷன் இந்த நீர்ப்பாசனத்துக்காக 1 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது கிராமப்புற அபிவிருத்திக்காக 1 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதனூடாக அங்கிருக்கும் இந்த பாரிய பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது. ஆகவே அங்கு தற்போது வடக்கு கிழக்கில் தேவையாக இருக்கின்றது வந்து பலவிதமான சிறு கைத்தொழில் திட்டங்கள். அவைகள் வந்து வேறு தனியார் பிஸ்னஸ்களும் அதை முன்னெடுக்கலாம், கூட்டுறவு சங்கங்களும் முன்னெடுக்கலாம். ஆனால் அங்கிருக்கும் இந்த போரால் வந்த அழிவு காரணமாக அங்கு முதலீடுகள் இல்லை. அதை அரசாங்கம் ஏதாவது விதத்தில் திரட்ட வேண்டி இருக்கின்றது. அரசாங்கம் இதை பற்றி சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து அடுத்த வருடம் ஏழுமன்றால் ஜப்பான் டோக்கியோ நகரத்தில் ஒரு நிதி வடகிழக்குடைய மீள்கட்டுமானத்துக்கான ஒரு நிதி மாநாடு ஒன்றை ஏற்படுத்துவதாக. ஆனால் உண்மையில் அது நடக்குமா? அதனூடாக சர்வதேச நிதி நிறுவனங்களூடாக பாரிய அளவில் நிதியை திரட்டக்கூடியதாக இருக்குமா என்றது கேள்வி. நான் நினைக்கின்றேன் அண்மையிலே தமிழ்நாட்டிலே தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தலைமையிலே ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. அது வெற்றிகரமாக அமைந்ததாக சொல்லப்படுகின்றது. அதை முன்னுதாரணமாக கொண்டு இங்கே ஒரு நிதி மாநாடு ஒன்று ஒழுங்குபடுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அப்படியும் இருக்கலாம். ஆனால் 2003ஆம் ஆண்டில் கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அப்போது வந்து விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையில் நடந்த காலப்பகுதியில் டோக்கியோ நகரத்தில் இதே மாதிரியான ஒரு மாநாடு நடந்தது. அங்கு விடுதலை புலிகள் அதை பாய்காட் பண்ணியிருந்தார்கள், பகிஷ்கரித்திருந்தார்கள். ஆனால் அந்த மாநாட்டில் $4.5 பில்லியன் கிடைத்திருந்தது. $4.5 பில்லியன் என்று கூறும் பொழுது தற்போதைய பணத்தில் 600 பில்லியன் ரூபாய் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் அந்த சமாதானம் முன்னெடுக்கப்படாத காரணமாக அவை சரியான முறையிலே முன்கொண்டு செல்லப்படவில்லை. அதே மாதிரியான ஒரு மாநாட்டை தான் நினைக்கிறேன் பிரதம அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க யோசிக்கிறார் என்று. ஆனால் அந்த காலம் ஒரு வேறு காலம். தற்போது அப்படிப்பட்ட நிதி உதவி இலங்கைக்கு வருமா, கிழக்குக்கு வருமான்றது கேள்விக்குட்பட்ட விஷயம். என்னை பொறுத்தவரையில் இது வந்து எங்களுடைய அரசாங்கத்துடைய பொறுப்பு. இந்த யுத்தத்தால் வந்த அழிவுக்கு அவர்கள் தான் தீர்வு காண வேண்டும். வெளிநாடுகள் நிதியுதவி தராவிட்டாலும் இவர்கள் இலங்கையுடைய நிதி வசதிகளை பாவித்து மீள்கட்டுமானத்தை முன்கொண்டெடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்பதற்கு அப்பால் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள், இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது இலங்கையினுடைய ஒரு மொத்த வருமானத்தில் இலங்கையினுடைய சூழல்களை மட்டும் சார்ந்திருக்காது, சர்வதேச பொருளாதார நிலைமைகளையும் சார்ந்துதான் இருக்கும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் நியூயார்க் பல்கலைக்கழகத்திலே தான் உங்களுடைய பிஹெச்டி கற்கை நெறியை கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலே உங்களுடைய ப்ரொஃபஷனல் தொழில்சார் விஜயங்களை மேற்கொண்டு அங்கு பலரோடும் கருத்துக்களை பரிமாறி வருகின்ற ஒருவர் என்ற வகையிலே இந்த வடக்கு கிழக்கிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது பொருளாதார நெருக்கடிகளை களைவதற்கு எவ்வாறான முயற்சிகளை இலங்கை மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இது வந்து இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைத்துவமும் இதில் கவனம் செலுத்த வேண்டும்.
உண்மையில் என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் வடகிழக்கை கட்டியெழுப்பதற்கான ஒரு பொருளாதார விஷன், ஒரு பார்வை இன்னும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அதே மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எத்தனையோ வெளிநாடுகளில் இருந்து வரும் நிபுணர்கள், தூதுவர்கள் வரும் பொழுது அங்கிருக்கும் பொருளாதார பிரச்சனைகளை முன்னெடுத்து இதற்கான தீர்வுக்கான திட்டங்களை முன்வைப்பதில்லை. முதல் எங்களுடைய சமூகம் இதில் கவனத்தை எடுத்தால்தான் நாங்கள் இங்கிருக்கும் மத்திய அரசாங்கத்திலும் சில அழுத்தங்களை கொடுத்து இதுக்கான ஒரு தீர்வை காணக்கூடியதாக இருக்கும். நம்மவர்கள் எங்களுடைய தரப்புகள், குறிப்பாக வடக்கு மாகாண சபையினர் தெளிவான பொருளாதார கொள்கை இல்லாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய பார்வையில் எவ்வாறான கொள்கைகளை, எவ்வாறான திட்டங்களை நாங்கள் உருவாக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதைத்தான் நான் இப்போ எங்களுடைய பொருளாதாரத்தை முதல் வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நான் அப்போதையும் கூறிய மாதிரி விவசாயம், கடற்தொழில், மற்ற எங்களுடைய வளங்கள் என்று பார்க்கும் பொழுது பனை வளங்கள் முக்கியமாக இருக்கின்றன. மற்றது எங்களுடைய மனித வளங்கள், இவைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. 30 ஆண்டுகளுக்கு பின்பு, யுத்தத்துக்கு பின்பு எங்களுடைய வாலிபர்களுக்கு வேலை திறன்கள் ஒன்றும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட முழுதான ஒரு மேக்ரோ எக்கனாமிக் என்று சொல்லுவோம், ஒரு முழுமையான ஒரு பொருளியல் பார்வையுடன் தான் இதை முன்கொண்டு போகலாம். இதை முழுதாக உண்மையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆக்களும் அங்கிருக்கும் எங்களுடைய மக்களும் நிபுணர்களும் தான். அப்படிப்பட்ட ஒரு பார்வையுடன் கைத்தொழில் போன்ற விஷயங்களூடாக எப்படி நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யலாம் என்ற பற்றி யோசிக்க முடியும். நான் நினைக்கின்றேன் நீங்கள் சொல்ல விளைவது எங்களிடம் இருக்கின்ற கடல் வளம் இருக்கின்றது, விவசாயம் இருக்கின்றது, எல்லாவற்றிற்கும் மேலாக மனித வளம் இருக்கின்றது. இந்த வளங்களை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற ஒரு திட்ட வரைவை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற எங்களை சந்திக்கின்ற அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகளுக்கான பிரதிநிதி சமந்தா பவர் அவர்கள் சந்தித்தார். அவ்வாறானவர்கள் வரும்போது எங்களுடைய திட்டங்களை கொடுத்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, இவ்வாறான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம், அதற்கு உங்களால் இவ்வாறான உதவிகளை அல்லது திட்டங்களை செய்ய முடியும் என்ற போன்ற கோரிக்கைகளை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்வதனூடாக அவர்களை எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான அழுத்தங்களாக அல்லது உந்துதல்களாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது தற்போது எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் வெளிநாடுகளிடம் அரசியல் கோரிக்கைகளை மட்டும்தான் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஒரு சமூகம் பலமடைவதாக இருந்தால் அதனுடைய பொருளாதார பலமும் முக்கியமானது. அதற்கான கோரிக்கைகள், திட்டங்களை முன்வைப்பதை காண முடியாமல் இருக்கு. பல குறைபாடுகள் நம்மத்தியிலே இருக்கின்றது. எங்களுடைய சமூகம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே எங்களுக்குள் இருக்கின்ற பலவீனங்களையும் குறைபாடுகளையும் களைய வேண்டியது முதல் கடமையாக தேவையாக இருக்கின்றது. அதை உரியவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். இத்துடன் இன்றைய ஆதவனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவரை நேரம் பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தமைக்கு ஆதவன் நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.